ஜூலை 11ஆம் தேதியிலிருந்து வேலைநிறுத்தம் மேற்கொள்ளவிருக்கும் ரயில்வே தொழிற்சங்கத்தினர் அதற்கான நோட்டீஸை தென்னக ரயில்வே பொது மேலாளரிடம் வழங்கினர். ரயில்வே தனியார் மயமாக்கக்கூடாது, குறைந்தபட்ச ஊதியத்தை 26,000 ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்பன உள்ளிட்ட 36 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக SRMU, SRES போன்ற அமைப்புகள் ஏற்கனவே அறிவித்திருந்தன. இந்த நிலையில் இன்று காலை கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி பேரணியாக சென்ற ரயில்வே ஊழியர்கள் தென்னக ரயில்வே பொது மேலாளரிடம் வேலைநிறுத்த நோட்டீஸை வழங்கினர். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய SRMU பொதுச் செயலாளர் கண்ணையா, ரயில்வே தனியார் மயமாக்கப்பட்டால் பயணிகள் கட்டணம் உயர்ந்து மக்கள் நேரடியாக பாதிப்புக்குள்ளாவார்கள் என்றார். அதனால் கோரிக்கைகளை மத்திய அரசும் ரயில்வே நிர்வாகமும் ஏற்காவிட்டால் ஜூலை 11ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் நடைபெறும் என்றும் அவர் அறிவித்தார். முன்னதாக இன்று காலை SRES தொழிற்சங்கம் சார்பாகவும் ரயில்வே பொது மேலாளரிடம் வேலைநிறுத்த நோட்டீஸ் வழங்கப்பட்டது. விடிவெள்ளி நிகழ்ச்சிக்கு